எங்க ஊர் நல்ல ஊர் தான், பாண்டிச்சேரி நல்ல ஊர் தான். அது நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கோம். அது போன வாட்டியே பண்றேன்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஆனா எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா. எங்களை மீன்ஸ் எங்களுடைய கவர்மெண்ட் சைடும் சொல்றேன், சென்ட்ரல்ல இருக்கிறப்போ எங்களால எதுவும் பண்ண முடியல. இல்ல ஓகே, அதுவும் இல்லாம லேடிஸ்க்கு தனியா கொஞ்சம் கேர் பண்ணாங்க. கூட்டத்துல போயிட்டு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஒன்னா போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் தனியா அதுக்கு லேடிஸ் இப்படி வந்துடுங்க. அதுவும் இல்லாம போலீஸும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுமே லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா அப்படிதான் பிரிச்சு விடுறாங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை எங்களுக்கு. இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்பவே எங்களுக்கு ஓகே தான். எங்களுடைய பாண்டிச்சேரிக்கு 2 சிஎம்ஸுமே எங்களுக்கு நல்லா தான் பண்றாங்க. இவங்க சப்போர்ட் தானே, கூட சப்போர்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும். தலைவர் அழகா பேசினாரு. போன வாட்டி பிரச்சனை நடந்ததுனால இந்த வாட்டி எல்லாரும் பயத்தோடய இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால பக்காவா தலைவர் செம்மையா பேசி போயிட்டாரு. அவர் சொன்னது எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் பாண்டிச்சேரியில இருக்கிற என்னென்ன பிரச்சனை, யார் யார் என்னென்ன இதுல இருக்கிறாங்க, ரேஷன் கடை இல்லைன்றத கொண்டு அவர் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அதனால அவர் சும்மா பேசுறதுக்காக வரல. அவர் புதுச்சேரியை பத்தி எல்லாமே A to Z தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. தலைவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நிச்சயமா புதுச்சேரிக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமா, இப்ப நாங்க ஒரு லேடிஸா இருந்துட்டு ஃப்ரீயா தனியா சேர பாத்துட்டு போக முடியுதுன்னா அது காரணம் இங்க இருக்கிற அந்த பாதுகாப்பும் போலீஸோடைய சப்போர்ட்டும் தான். எங்க யாருக்குமே ஜென்ஸுக்குமே சரி லேடிஸ்க்குமே சரி எந்த ஒரு புஷோ தள்ளுறதோ எதுவுமே இல்ல. நாங்க நிம்மதியா பார்த்தோம், அவர் பேசுனதை முழுசா கேட்டோம். இப்ப கூட ஃப்ரீயா சந்தோஷமா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல, பாதுகாப்பு பக்காவா இருந்தது. அது எனக்கு தெரியல. ஆனா தலைவர் ஜெயிச்சாருன்னா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். விஜய் தான் தலைவரா இருப்பாரு. அதாவது ஆக்சுவலா வேல்ராம்பட்டுல இருந்து வரும். நான் காலையில 6 மணில இருந்து அண்ணனுக்கோசம் நாங்க 2 பேரும் இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அண்ணனை பார்த்தோம், நல்லாவே பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 2026ல அண்ணன் தான் இங்க வரணும், புது மாற்றத்தையும் தரணும், அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கும். நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க அண்ணனை. எப்பவுமே அவருக்காக நாங்க நிற்போம். அவரு நிறைய நல்லது சொன்னாரு. பேசிக்கா இங்க திமுக வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த ஆட்சி இங்க இல்ல, பட் இருந்தாலும் அவருக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் சொன்னாரு. கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு தெரியுது எங்களுக்கு. பாதுகாப்பெல்லாம் ரொம்பவே கரூர மாதிரிலாம் இங்க சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப அப்படி பாத்துக்கிட்டாங்க. போலீஸா இருக்கட்டும் சரி, மக்களா இருக்கட்டும் சரி, லேடிஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் உரிமையோ அதை கொடுத்தாங்க. எஸ்பெஷலி நான் போலீஸ்காரங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தனியாவே அதாவது நான் கிளியராவே அவரை பார்த்தேன், பார்க்கலன்னு சொல்ல முடியாது. எங்க அண்ணனை இவ்வளவு க்ளோஸா பாப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல இருந்து ஃபேனு இப்ப வரைக்குமே. அவர் மாத்தி அந்த மாநில அரசுக்கோசம் ஹெல்ப் பண்ணுவாரு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இங்க யாரு நின்னாலும் சரி, அண்ணனை விட வேற யார் அவருக்காக நின்னாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கன்ஃபார்மா வரும், கன்ஃபார்மா. நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். பாத்தீங்களா கிரௌட, வேற யாருக்கு அந்த மாதிரி வருமா? நாங்க 2 நாளா வெயிட் பண்ணி பாஸ் வாங்கி தான் வந்தோம். நாங்களும் தனியா சாதாரணமா வரல. அண்ணனுக்கோசம் வெயிட் பண்ணோம், அண்ணனுக்கோசம் பார்த்தோம், அண்ணனுக்கோசம் இருப்போம் எப்பவுமே. தளபதி பார்க்கறதுக்காக வந்தேன். ஸோ இந்த கரூர் பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வர சொல்லிட்டு இப்போதான் அவரால் வர முடிஞ்சது. அதே மாதிரி இங்கே பாதுகாப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன், சரி ஏதோ ஆயிடுமோ ஆர்வத்தில் பார்க்கறதுக்கு வந்துட்டோம், ஏதாவது நெரிசலாக இருக்கும் சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆனால் செம்ம சேஃப்டியாக இருக்கு. கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தளபதி வரலன்னு அதுக்கப்புறம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. அதனால நான் போனேன். வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் கடைசியில் அங்கே டாக்டர் எல்லாருமே என்னை பார்த்து உட்கார வச்சு குளுக்கோஸ்லாம் ஏற்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதேமாதிரி சூப்பராக இருந்தது. புதுச்சேரிக்கு வருவார், இந்த அளவுக்கு ஒரு பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக தளபதி கட்சி இங்கே புதுச்சேரியிலே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் பேசினாலே அது முக்கியமாக சொல்லணும்னா நம்ம முதலமைச்சருக்கு ரங்கசாமிக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களால தளபதி இப்போ கட்சியில் சேரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி.
மாநில அந்தஸ்து கொடுக்க சொல்லி மக்களுக்காக கோரிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை சரியான நம்ம பேர் வந்து தேவநாதன், நான் பாண்டிச்சேரி. காவல்துறை வந்து சரியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குடிநீர் வசதி, தண்ணி வசதி எல்லாம் நல்லா கரெக்டா பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து சொல்லியிருக்காரு, பாண்டிச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை பத்தி பேசியிருக்காரு. புதுச்சேரிக்கு கண்டிப்பா தனி மாநில அந்தஸ்து தேவை. ரெண்டாவது வந்து இங்க ஒரு மில்லு ஒன்று ரொம்ப நாளா மூடி கிடக்குது. இந்த மில்லை வந்து திறக்கணும். இந்த மில்லை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு இல்லாம எல்லா இளைஞரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அதுவும் கண்டிப்பா வேணும். நல்லா பேசிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவார் நான் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா முடிச்சிட்டாரு, சிம்பிளா முடிச்சிட்டாரு. அடுத்தது ஒரு பெரிய கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், எதிர்பார்ப்போம். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். ஆமா, தனி மாநில அந்தஸ்து கண்டிப்பா புதுசு. யார் வந்தா தனி மாநில அந்தஸ்து பத்தி தான் பேசுறாங்க. எலெக்ஷன் டயத்துல அதை பேசுறாங்க. ஆனா தனி மாநில அந்தஸ்து இது வரைக்கும் சென்றது கிடையாது. கண்டிப்பா புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கண்டிப்பா வேணும். இங்க ஒரு மில்லு ரொம்ப நாளா திறக்கப்படாம இருக்கு. அந்த மில்லை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். அதான் என்னோட தளபதியும் அப்படிதான் சொல்லிருக்காரு. என்னோட எண்ணமும் அது இப்படிதான். அது ரெண்டும் கண்டிப்பா நடக்கணும். புதுச்சேரி இங்க கண்டிப்பா இங்க நல்லா இங்க முடிச்சு மீட்டிங் அங்கதான் ஏதோ சில ப்ராப்ளம்னால சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் அப்படி எல்லாம் சரியாயிடும். காலங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும். அவர் இது கூட்டணியை பத்தி கூட பேசினாரு. எல்லாமே ரங்கசாமி கூட்டணி குறித்து கூட பேசியிருக்காரு. காலங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நல்லதே நடக்கும், நம்பிக்கை தான்.